அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எமது அடுத்த தலைமுறையை தீர்மானிப்பது அவர்கள் பெறுகின்ற கல்வி, அவர்கள் படிக்கின்ற பாடத்திட்டம், அவர்கள் படிக்கின்ற புத்தகங்கள், அவர்கள் வாசிக்கின்ற நூல்கள், அவர்கள் பெறுகின்ற கருத்துக்கள். இன்று நீங்கள் பாருங்கள், எந்த அளவு தூரம் எமது பிள்ளைகள் படிக்கிற பாடங்கள், அவர்கள் வாசிக்கின்ற புத்தகங்கள் எமது தூய இஸ்லாமிய சிந்தனையை அடிப்படையாக கொண்டவையாக அமைந்திருக்கின்றன என்பதனை ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். கல்வி திட்டம் என்பது சாமானியமானதல்ல. நான் சொல்ல வருகின்ற கருத்தை எளிமைப்படுத்துவதற்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஃபிரௌன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் அவருடைய அரசவையில் இருந்த சில சாஸ்திரக்காரர்கள் ஃபிரௌனுக்கு ஒரு நாள் சொல்கிறார்கள், இந்த வருடம் இந்த நாட்டிலே ஒரு குழந்தை பிறக்க இருக்கிறது. அந்த குழந்தை நாளை வளர்ந்து உனக்கு அச்சுறுத்தலாக சவாலாக மாற இருக்கிறது, உனது ஆட்சி அது கவிழ்க்க இருக்கிறது என்று சொன்ன போது ஃபிரௌன் எத்தகைய ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறான்? அந்த குறிப்பிட்ட ஆண்டில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளையும் கொலை செய்யுமாறு தனது ராணுவத்துக்கு பணிக்கிறான். அந்த ஆண்டில் பிறந்த குறிப்பாக ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் அவன் எதிர்பார்த்த விளைவு ஏற்படவில்லை. அல்லாஹ்வுடைய அருளினால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் தப்புகிறார்கள். அவனுடைய மாளிகையிலேயே வளர்கிறார்கள். அவனுக்கு எதிராக அவர்கள் அங்கே உருவானதை பார்க்கிறோம். இந்த நிகழ்வை பற்றி சொல்கின்ற ஒரு அறிஞர் சொல்கிறார், உண்மையில் ஃபிரௌன் தனக்கு எதிராக தோன்ற இருக்கின்ற அந்த அச்சுறுத்தலை தவிர்ப்பதற்கு மற்றொரு வழியை கையாண்டிருக்கலாம், கையாண்டிருந்தால் அந்த அச்சுறுத்தலை தவிர்த்திருக்கலாம் என்று சொல்கிறார். அந்த வழியாக அவர் சொல்வது என்ன தெரியுமா? தனது கொள்கைகள், தன்னுடைய போக்குகள், தன்னுடைய நோக்குகள் இவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு கல்வி திட்டத்தை, ஒரு கலை திட்டத்தை வகுத்து நாட்டில் அமுல்படுத்தி இருந்தால் தனக்கு எதிராக சிந்திக்காத ஒரு சமுதாயத்தை, ஒரு இளம் தலைமுறையை உருவாக்கி இருக்கலாம். அதற்கூடாக அவனது ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கலாம் என்று அவர் சொல்வார். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு சமுதாயம் எந்த கல்வியை பெறுகிறது, எந்த பாடத்திட்டத்தை, எந்த கலை திட்டத்தை அந்த சமுதாயம் பின்பற்றுகிறது என்பதில் தான் அந்த சமுதாயத்துடைய கொள்கை, சிந்தனை, போக்கு அனைத்தும் தங்கியிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த உதாரணத்தை இங்கு நான் உங்களுக்கு சொன்னேன். பிரித்தானியர்கள் எகிப்து நாட்டை கைப்பற்றுவதற்காக பெருமுயற்சி செய்கிறார்கள். நாட்டை கைப்பற்றிய போதிலும் நாட்டு மக்கள் தொடர்ந்தும் கிளர்ச்சி செய்கிறார்கள். அவர்களை அடக்க முடியாத நிலை. ஆங்கிலேயருக்கு எதிராக, ஏகாதிபத்தியவாதிகளுக்கு எதிராக அந்த எகிப்திய முஸ்லிம்கள் தொடர்ந்தும் போராடுகிறார்கள். ஏன் இவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது, ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வர முடியாமல் இருக்கிறது என்பதை ஆராய்ந்த பிரித்தானிய அரசு, அதன் தலைவர், அன்றைய தலைவர் சர்ச்சில், பிரித்தானிய பாராளுமன்றத்திலே ஒரு நாள் அல் குர்ஆனுடைய ஒரு பிரதியை எடுத்துக்கொண்டு போய் அந்த அல் குர்ஆனுடைய பிரதியை தனது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு காண்பித்து சொன்னார், இந்த அல் குர்ஆன் இந்த எகிப்தியரிடம் இருக்கும் வரைக்கும் அவர்கள் எங்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள். எப்போது இந்த குர்ஆனில் இருந்து இவர்களை தூரமாக்குவோமோ அன்றுதான் இவர்கள் எமக்கு கட்டுப்படுவார்கள். அதற்கு வழி செய்யுங்கள் என்று சொல்கிறார். அந்த வகையில் அவர்கள் என்ன வழி செய்தார்கள்? இந்த குர்ஆனிய சிந்தனையில் இருந்து அந்த எகிப்திய சமுதாயத்தை தூரமாக்குவதற்கான ஒரு பாடத்திட்டத்தை வகுத்தார்கள்.
தாம் விரும்புகின்ற சிந்தனை பாங்கை கொண்ட மனப்பாங்கை கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்கும் நோக்கிலே ஒரு கல்விக் கொள்கையை வகுத்து ஒரு பாடத்திட்டத்தை வகுத்து அதற்கான கலா நிலையங்களையும் கல்வி நிறுவனங்களையும் உருவாக்கி அவற்றிலே புதிய தலைமுறையை எகிப்திய முஸ்லிம் புதிய தலைமுறையை அவர்கள் அங்கே உருவாக்கினார்கள். விளைவு என்ன? அந்த ஆங்கிலேயர்கள் சிந்திக்கும் பாணியில் சிந்திக்கின்ற அவர்களுடைய நாகரிகத்தை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, கொள்கையை, நோக்கை, போக்கை விரும்புகின்ற ஆசிக்கின்ற ஒரு சமுதாயம் உருவானது. அதனை எப்படி சாதித்தார்கள் என்றால் இந்த கல்விக்கூடாகத்தான் சாதித்ததை நாங்கள் மிக தெளிவாக பார்க்கிறோம். எனவே கல்வி என்பது சாதாரணமான ஒன்றல்ல. ஒரு சமுதாயத்தை அழிப்பதும் கல்விதான், ஒரு சமுதாயத்தை வளர்த்து உருவாக்குவதும் கல்விதான். என்ன கல்வி கொடுக்கப்படுகிறது என்பதில் தான் அது தங்கியிருக்கிறது. ஏகாதிபத்தியவாதிகள் எல்லா காலங்களிலும் ராணுவத்தில் வைக்காத, ஆயுதப்படத்தில் வைக்காத நம்பிக்கையை இந்த கலாச்சார படையெடுப்பிலே வைத்திருந்தார்கள்.